அருளாளரும் நிகரற்ற அன்புரையுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்துக் கொண்ட சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபி தோழர்கள் மீதும் இங்கே குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி சமாதானமும் என்றென்றும் நின்றவர்களாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு ஒவ்வொரு வருடமும் முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு மத்தியில் நினைவு கூறப்பட்டு அதற்காக ஒரு பெருநாளையே கொண்டாடுகிற ஒரு நிகழ்வு நடந்தேறி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு இந்த சமுதாயத்தில் பேசப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் பேசப்படுவதற்கான காரணம், பேசப்படுவதற்கான முதன்மையான செயல்கள், இவைகள் எல்லாம் அந்த வரலாற்றில் நமக்கு இருக்கிறது. திருமுறை குர்ஆனில் இறைவன் ஒரு திருத்தூதருடைய வரலாற்றை பதிவு செய்து அந்த வரலாற்றை நீங்கள் மக்களுக்கு நினைவு கூறுங்கள் என்று கூறி அவருடைய வரலாறை நினைவு கூறும் விதமாக ஒரு பெருநாளையே நாம் கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த இறை தூதர் தன்னுடைய வாழ்வியலை இறை மார்க்கத்துக்காக எவ்வாறு அமைத்திருக்கிறார் என்பதுதான் நாம் பெறுகின்ற படிப்பனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு இந்த சமுதாயத்தில் நினைவு கூறப்படத்தக்கது, அவர்களுடைய வரலாறு பேசப்படத்தக்கது என்பதை ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆனில் நமக்கு பதிவு செய்து காட்டுறான். எப்படி பதிவு செய்கிறான் அப்படின்னா, ஒரு குரு ஃபில் கிதாபி இப்ராஹிம், நபியே இவ்வேதத்தில் இப்ராஹிமை பற்றி நினைவு கூறுவீராக. வேதத்தை அருளியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். வேதத்தில் பல விஷயங்களை ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். அது மனிதனுக்கான வாழ்வியல் திட்டமாக திருமுறை குர்ஆன் இருக்கிறது. அந்த திருமுறை குர்ஆன் மனிதனுக்கான வாழ்வியல் திட்டமாக இருக்கிற பொழுது அதில் இந்த திட்டத்தையும் பதிவு செய்யுங்கள் என்பதை போன்ற ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். இந்த வேதத்தில் நீங்கள் இப்ராஹிமை பற்றி நினைவு கூறுவீராக. இன்னஹு கான சித்தீகன் நபியா, நிச்சயமாக அவர் மிக்க உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார். ரப்புல் ஆலமீன் சான்று பகர்கிறான். இப்ராஹிம் எப்படிப்பட்டவர்னா அவர் உண்மையாளராக இருந்தார். ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார் அவர் நபியாகவும் இருந்தார் என்று பதிவு செய்கிறார். பதிவு செய்துவிட்டு வத்துவு அலைஹி நபா இப்ராஹிம், இன்னும் நீர் இவர்களுக்கு இப்ராஹிமின் சரித்திரத்தையும் ஓதி காண்பிப்பீராக. அவருடைய வரலாற்றை என்ன செய்யுங்க, எடுத்து சொல்லுங்க, அவர்களுக்கு ஓதி காட்டுங்க அப்படின்னு ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். ஏன் சொல்லணும் அப்படின்னா, அவருடைய வரலாற்றில் ஒரு முன்மாதிரி இருக்கிறது. இன்னொரு வசனத்தில் ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது எப்படி சொல்லுவான்னா, நீங்கள் யூனுஸை பின்பற்றாதீர்கள், இப்ராஹிமை பின்பற்றுங்கள் அப்படின்னா. யூனுஸ் என்பவர் ஒரு நபி, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவர் ஒரு இறை தூதர். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது நீங்கள் யூனுஸை பின்பற்றாதீர்கள், இப்ராஹிமை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்கன்னா, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய முன்மாதிரி இருக்கிறது அப்படின்னா, அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அது கானத்துலகும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபி இப்ராஹிம வல்லதீன மஅஹு, இப்ராஹிமிடமும் அவரோடு இருந்தவர்களிடமும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட உங்களுக்கு ஒரு முன்மாதிரி இருக்கு, அவரோடு இருந்தாங்கல்ல அவங்கள்ட்டையும் உங்களுக்கு ஒரு முன்மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னால், நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை அறிந்து அதன் வழியில் நடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இப்ராஹிமை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு எவ்வளவு முக்கியமானது. பெரும்பாலும் இப்ராஹிம் நபியுடைய வரலாறு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அவர்களுக்கு 2 மனைவி இருந்தாங்க, சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 2 மகன்கள் இருந்தாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உலகத்தினுடைய
பெரும்பான்மையான வரலாறு இங்கிருந்து தான் துவங்குது. இவர்கிட்ட இருந்து தான் உலகத்தின் பெரும்பான்மையான வரலாறு. இன்னைக்கு உலகத்தில் யூதர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, பார்சிகள் இருக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த மக்களுடைய மொத்த வரலாறு எங்கிருந்து துவங்குதுன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்தும், அவர்களுடைய 2 மனைவியிடத்திலிருந்தும், அவர்களுடைய 2 மகன்களிடத்திலிருந்து தான் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா நற்காரியங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் ஆழமாக மனதில் பதிவு செய்து கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படிப்பட்ட ஒரு இறை தூதர் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அது தொடர்ச்சியாக அது சம்பந்தமான ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் பதிவு செய்வோம் என்று கூறி என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாகன ஓனாரை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு